துதிக்கிறது வாழ்க்கையில மிக முக்கியமானது. இந்த துதி இல்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பல சதிகள் நடந்துகின்றது. ஆமென் சொல்லுங்க. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில துதி அதிகமா இருக்கிறதோ அவன் சதிகளை முறியடிப்பான். அவனுடைய விதிகளும் மாறும். என்ன மாறும்? விதி மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. பார்வோன் அவர்களை விடுகிறதுக்கு மனம் இல்லாம 10 முறை தடை பண்ணினான். எத்தனை முறை? 10 முறை தடை பண்ணினான். மோசே பார்வோன் இடத்துல பேசணும். எத்தனை முறை? 10 முறை பேசணும். எத்தனை முறைங்க? 10 முறை பேசணும். ஆனா அந்த 10 முறை பேசியும் அவனுடைய இருதயம் கடினமா இருந்தது. அல்லேலூயா. இந்த 10 முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் என்ன செஞ்சான்னா பரிந்து பேசினான், அவரிடத்துல வழக்காடினான். மோசே அந்த 10 முறையும் பேசியும் அவனுடைய இருதயம் கொஞ்சம் கூட என்ன செய்யல, இலகவே இல்லை. ஆமென். கடினமாகவே இருந்தது. ஆனா அந்த 10 முறை பேசியும் கடினமா இருக்கானே, சரி விட்டு தொலையோன்னு சொல்லிட்டு மோசையும் என்ன செய்யல, விடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அந்த விடாமுயற்சியோடு கூட துதித்து கொண்டே இருந்தான். சதிகள் மாறினது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? நாம இந்த எகிப்துல செங்கல் இருக்கும்படியா வந்துட்டோம், இந்த பார்வோனுக்கு நாங்க அடிமையாவே இருப்போம், நம்ம மீட்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்ம விடுவிக்கவும் யாரும் இல்லை, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன எழுத்து சொல்லுங்களேன்? என்ன எழுத்து? நம்ம தலையெழுத்து எங்க இருக்கணும்? இந்த எகிப்துல தான் இருக்கணும், இந்த பார்வோனோட தான் இருக்கணும். இந்த பார்வோன் நம்ம உபத்திரப்படுத்துவான், இந்த பார்வோன் நம்ம பாடுபடுத்துவான், இந்த பார்வோன் நம்ம கொடுமைப்படுத்துவான், இந்த பார்வோன் நம்ம சித்திரவதை பண்ணுவான். நம்முடைய தலையெழுத்தை யாரை மாத்த போறது? நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டு கலங்கி தவித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தேவன் இஸ்ரவேல் விடும் பெருமூச்சை கேட்டு இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. என்னத்தை கேட்டு இறங்கினாரு? பெருமூச்சு. உன் பெருமூச்சை தேவன் கேட்கிறார். உன் தலையெழுத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த தலையெழுத்து எப்படி மாறும் தெரியுங்களா? துதியினாலே மாறும். ஆமென். பார்வோனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. வனாந்திரத்தை வந்த போது இப்ப மோசே இடத்துல கேட்கிறாங்க, மோசே, நாங்க எகிப்துல இருந்தா எங்களுக்கு ஆகாரங்கள் கிடைச்சது, நாங்க சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இந்த வனாந்திரமான வாழ்க்கையில எங்களுக்கு உணவு இல்லையே, நாங்க புசிக்கிறதுக்கு எதுவும் இல்லையே, எங்களுக்கு பசி எடுக்குதே, புசிக்க எதுவும் இல்லையேன்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப மோசே தேவனை துதிக்க ஆரம்பித்தான். தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தை திறந்து இந்த ஜனங்களை தூதர்களின் அப்பத்தினாலே போஷிப்பேன். யாருடைய அப்பத்தினால? சொல்லுங்களேன். யார் சாப்பிடுற அப்பம்? ஹலோ, மனுஷன் சாப்பிடுறது இல்ல. ஹலோ, மனுஷன் சாப்பிடுறது எங்க கிடைக்கும் தெரியுங்களா? பூமியில தான் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. எங்க கிடைக்கும்? பூமியில தான் கிடைக்கும். நெல்மணி கிடைக்கும், நெல்ல இருந்து அரிசி கிடைக்கும், கோதுமை கிடைக்கும், கேழ்வரகு கிடைக்கும், கம்பு கிடைக்கும், சோளம் கிடைக்கும். இதெல்லாம் பூமியில விளையிறது. ஆமென் சொல்லுங்க. எங்க விளையிறது? பூமியில விளையிறது. அப்ப இந்த பூமியில விளையிறதெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு ராஜா இருக்கிறாரு, அரசாங்கம் இருக்குது. ஆனால் வனாந்திரமான வாழ்க்கையில ராஜா இல்ல, ராஜாதி ராஜா இருந்தார். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்தார்கள், ராஜாதி ராஜாவை நோக்கி துதித்தார்கள். அந்த துதியினால தூதர்களின் அப்பம் கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க. என்ன அப்பம் கிடைச்சதுங்க? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. குவாலிட்டியை கொடுத்தாரு,
குவாண்டிட்டியா கொடுத்தாரு. அப்ப நம்முடைய தேவன் எப்படி கொடுப்பாருங்க? ருசியாவும் கொடுப்பாரு, நிறைவாவும் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. திருப்தியா கொடுப்பாரு, தரமானதை கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? திருப்தியை கொடுப்பார், தரமானதை கொடுப்பார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தது என்ன தெரியுங்களா? வானத்தின் மன்னா, தூதர்களின் அப்பம். இந்த தூதனுடைய அப்பம் காலையில இறங்கும், ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள எடுத்துடணும். போயிட்டு ஒரு வீட்டுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் எடுக்கணும், மறுநாளைக்கு எடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. மறுநாள் எடுத்த கெட்டு போயிடும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இது எப்படி கிடைச்சது? துதித்ததுனால. இன்றைக்கு நீங்க துதித்து பாருங்க. அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில துதிங்க. காலை எழுந்த உடனே துதிங்க, துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவா, நீர் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். நீர் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். யார ஸ்தோத்தரிப்பேன்? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ நீங்க ஸ்தோத்திரம் செய்யணும். காலையில ஒரு முறை இல்ல, இரவு ஒரு முறை இல்ல, காலை எழுந்தவுடன் படுக்கைக்கு போகிற வரைக்கும் என்ன செய்யணும்? துதி செலுத்தி கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியமும் மாறும், உங்களோட உபத்திரவங்கள் மாறும், இல்ல உங்களோட பாடுகள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து கடந்து செல்வோம். 2 நாளாம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். எப்படி துதியுங்கள்? கர்த்தரை துதியுங்கள். இப்ப நாங்க கூட ஒவ்வொரு முறையும் சொல்றோம், ஒவ்வொரு வாரமும் சொல்றோம், துதிப்போம், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நாங்க எங்க பாஸ்டர் துதிக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. எந்த மனிதன் துதிக்கிறானோ அவனோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். துதிக்கிறவங்க எப்படி துதிக்கணும்னா மகிழ்ச்சியோடு துதிக்கணும். ராஜா சொன்னது துதியுங்கள். ஆனால் அவர்கள் எப்படி துதித்தார்களாம்? மகிழ்ச்சியோடு துதித்தார்கள், மனவேதனையோடு துதிக்கல. என்னையா இவரு காலைல ஒரு ஆராதனை வச்சிட்டாரு, ஈவினிங் ஒரு ஆராதனை வச்சிட்டாரு, காலையில என்னன்னா பரிசுத்த ஆராதனைன்றாரு, ஈவினிங் என்னன்னா துதி ஆராதனைன்றாரு. இவருக்கு வேற வேலை இல்லை, நம்ம வேற கூட்டு வச்சுட்டு நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கிறாரு. ஹலோ, நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. இல்ல காலையிலும் துதிக்கணும்ன்றாரு, சாயந்தரமும் துதிக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீரணும்னா நீங்க துதிச்சுதான் ஆகணும். இல்லையா? உங்களுக்கு ஒரு நன்மை பெற வேண்டும் என்னால் துதித்து தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா நீங்க துதித்து தான் ஆகணும். உங்களோட வாழ்க்கை வெற்றியாக மாறணும்னா துதித்து தான் ஆகணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்க துதிக்கத்தான் வேண்டும். நீங்க துதிக்கத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்காம விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. மனசுல இருக்கிற வேதனை, மனசுல இருக்கிற பாரம், மனசுல இருக்கிற கவலை போனோம்னா நீங்க துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? ஆமா, துதிக்கிறது மிக முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. துதிக்கிறது என்னதுங்க? மிக முக்கியமானது. ஆனா பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? துதிக்க கூடாதுன்றது தான் அவனுடைய வேலை. என்ன வேலை? துதிக்க கூடாது, ஒன்று சேரக்கூடாது, துதிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, மகிமைப்படுத்தக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, இல்ல சமாதானமா இருக்கக்கூடாது, வாழ்க்கையில வெற்றியோடு இருக்கக்கூடாது, வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது அப்படின்ற அவனுடைய எண்ணம். ஆனா கர்த்தருடைய எண்ணம் தெரியுங்களா? துதி செய்வதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே அந்த துதி எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு துதிக்கணும், மனவேதனையோடு துதிக்க கூடாது, மன சஞ்சலத்தோடு கூட துதிக்க கூடாது. நாங்களாம் ஒரு குறிப்பிட்ட வயசுலாம் பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போவோம். ஆனா என்னப்பா இவங்க
8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க, மணி 10:30 மணி ஆகுது, இவ்வளோ நேரம் நடத்தினுக்கிறாங்களே அப்படின்ட்டு முறுமுறுத்துனே இருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்ம ஆராதனை நடத்த வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லை, யாரெல்லாம் முறுமுறுத்தாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடும். ஆமீன் சொல்லுங்க. இந்த இடத்துல நீ நிற்பன்றதை கொஞ்சம் கூட சிந்திச்சு கூட பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த எசேக்கியா ராஜா, ஒரு ராஜா சொல்லுகிறான் துதியுங்கள் அப்படின்றான். அப்போ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜாவுக்கு கர்த்தரை துதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு துதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? நேரம் கிடைச்சா செல்போன் எடுத்து பார்த்துட்டே கிடப்போம், நேரம் கிடைச்சா டிவியை பார்த்துட்டு இருப்போம், நேரம் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸோட பேசின்னு இருப்போம், நேரம் கிடைச்சா விளையாட்டு எங்கடா எதையாவது விளையாடின்னு இருப்போம், நேரம் கிடைச்சா செல்போன்ல கேம் விளையாடின்னு இருப்போம். சில நேரங்களில் நேரம் கிடைச்சா சிலர் காமெடியா பார்த்துட்டு இருக்கிறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நியூஸா கேட்டுன்னு இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸா பார்த்துட்டு இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா அழகு குறிப்பை பார்த்துட்டு இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, கர்த்தருக்காக உன் நேரத்தை கொடுக்கிறையா, அதுதான் முக்கியம். ஏன் நீ இவ்வளவு பாடுபடுற? ஏன் இவ்வளவு பிரச்சனைல இருக்கிற? ஏன் உன் தேவை சந்திக்கப்படல? உனக்கு எல்லாம் இருந்தாலும் சந்தோஷமா சமாதானமா நீ இல்லையே, ஏன் காரணம் என்ன? துதிக்கிறது இல்ல. துதிக்கிறவன் மகிழ்ச்சியா இருப்பான். ஆமென் சொல்லுங்க. துதிக்கிறவன் எப்படி இருப்பானா? மகிழ்ச்சியா இருப்பான். துதிக்கிறவன் சந்தோஷமா இருப்பான். துதிக்கிறவன் சமாதானமா இருப்பான். துதிக்கிறவனுக்கு எல்லாமே தேடி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. துதிக்கிறவனுக்கு எல்லாமே தேடி வந்துடும். அப்போ நீங்களும் துதிக்க ஆரம்பித்தா உங்களுக்கும் குவாலிட்டியை கொடுப்பார், குவான்டிட்டியை கொடுப்பார். அப்ப இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் துதித்துக் கொண்டே இருந்தபடினாலே, அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தபடினாலே, அவன் கர்த்தரை தேடினபடினாலே அவனுடைய வயது 120 வயது. அந்த 120 வயது வரைக்கும் கர்த்தர் அவனை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில 40, 50, 55, 60 வயசு அதை கூட தாண்டல, சலித்துக் கொள்றோம். அவன் 120 வயசு வரைக்கும் பார்வை தெளிவா இருந்துச்சு, உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு, பலவானா இருந்தான், ராஜாவை எதிர்த்து நின்னான், சேனைகளை எதிர்த்து நின்னான். இல்ல 120 வயசுல. அப்போ துதி மிக முக்கியமானது. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? நீங்க துதிக்கிறவளாய் மாறணும், ஆராதிக்கிறவளாய் மாறணும். ஆராதனைக்கு அளவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இல்ல, துதிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. மணிக்கணக்கான நேரம் துதித்துன்னு இருக்கும். நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்களேன், என்ன நடக்குது பாருங்க. உங்க டைம் போறதே தெரியாது. சமைக்கும் போது துதிக்கலாம், வேலை செய்யும் போது துதிக்கலாம், இல்ல நடந்து போயிட்டே துதிச்சுட்டு இருக்கலாம், வாகனத்தை ஓடினே துதிச்சுட்டு போங்க, என்ன நடக்குது பாருங்க. மிராக்கிள்ஸ் நடக்கும், ஒண்டர்ஸ் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும். இல்ல, கடவுள் செய்வாரு. அப்போ கடவுள் செய்வாரு, நம்ம என்ன செய்யணும்? துதிக்கிறத விட்டுட்டுமே. துதிக்கிறதே இல்லையே. காலைல எழுந்து ஒரு மணி நேரம் துதிக்கிறது இல்ல, இரவில துதிக்கிறது இல்ல, சபையில வந்தாலும் துதிக்கிறது இல்ல. இல்ல, இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு, ஐயா கொஞ்சம் சாவி கொடுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண இருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் போய் பிரைஸ் பண்ண போறேன், நான் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ண போறேன், நான் கொஞ்ச நேரம் கடவுளை ஆராதிக்க போறேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வீட்டுல நீங்க துதிக்க முடியாத இருக்கலாம், ஆனா ஆலயத்துல துதிச்சு பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இல்ல, ஆலயத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். இங்கதான் துதி. வசனம் சொல்லுகிறது, துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வாருங்கள். எப்படி வரணுமா? துதித்தலுடனே எங்க வரணுமா? அவர் சன்னதிக்கு வாருங்கள். அப்போ இந்த துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு வரும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆலயத்துல வந்துட்டா கிருபையை சிந்திக்கணும், ஆலயத்துல வந்தா தேவனையே மாத்திரம் நினைக்கணும், ஆலயத்துல வந்தா ஆண்டரோடு கூட ஒப்புரவாயிடணும், ஆலயத்துல வந்தா மனம் விட்டு கர்த்தரோடு கூட பேசணும். அப்படி மனம் விட்டு பேசும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீ மனதை திறக்காம உன் மனசை கடினப்படுத்தி கொண்டிருந்தா நீ சந்தோஷமா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது. உன் இருதயத்தை திறந்து பார், கர்த்தரை துதித்து பார், கர்த்தரை ஆராதித்து பார், வாழ்க்கையில் என்ன நடக்குது பார். ஆகவேதான் சொல்றாரு, எசேக்கியா ராஜா சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள்,
ஆனா லேவியர், அந்த மக்கள் ஆசாரியர்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி துதிக்கிறாங்க? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க சொல்லுங்களேன்? எப்படி நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க? ஆகவே துதிக்கிறது எப்படி துதிக்கணும்னா, துதிக்கிறாங்க, எல்லாரும் துதிக்கிறாங்க. எப்படி துதிக்கணும்? வேண்டாம் வெறுப்ப துதிக்க கூடாது. மகிழ்ச்சியோடு துதிக்கணும், மனநிறைவோடு துதிக்கணும், மனம் திறந்து துதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கணும், மனம் திறந்து துதிக்கணும், மன நிறைவோடு துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? ஆமா, முறுமுறுப்போடு, கசப்போடு, வேதனையோடு வந்து துதிக்க கூடாது. நம்ம துதிக்கிறது மனநிறைவோடு கூட. கடவுள் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, கடவுள் இதெல்லாம் எனக்கு செய்ய போறாரு சொல்லிட்டு அப்படியே நம்ம சோத்திரம் சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமானால், நம்ம ஆராதித்து கொண்டே இருப்போமானால் அதிலே தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆகவே எப்படி துதிக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு துதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி துதிக்கணும்? மகிழ்ச்சியோடு துதிக்கணும். அடுத்து சொல்றாரு 1 நாளாம் புஸ்தகம் 23:30 வாசிங்க பார்க்கலாம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, கர்த்தரை தூஷித்து துதித்தா. எப்படி போற்றி துதித்தா? அடாட, நம்ம ஆளுங்க தூஷிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. என்னத்தை செஞ்சுட்டா இருந்த கடவுள், என்னத்தை கொடுத்துட்டா இருந்த கடவுள், என்ன நல்லா வச்சுனுக்கிறார் கடவுள். நம்ம ஆளுங்க கடவுளை தூஷிக்கிறான், கடவுளை முறுமுறுக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. உண்மைதானே? கொடுத்தா கடவுள், கொடுக்கலன்னா ஒரு கடவுளே இல்லை. கொடுத்தா யாரு? ஒரு கடவுள். கொடுக்கலன்னா சொல்லுங்களேன், கடவுள் இல்லை. யோபு சொல்றாரு, நன்மையை அனுபவித்த நாம தீமையை அனுபவிக்காமல் இருக்கலாமா? ஆமீன் சொல்லுங்க. எப்படிங்க? நன்மையை அனுபவிக்கிற நாம என்னதை அனுபவிக்க கூடாது? தீமைய அனுபவிக்க கூடாதா? அனுபவிக்கலாம். ஆகவே நன்மையை பெற்ற நாம ஏன் தீமையை மாத்திரம் எதிர்க்கிறோம்? ஏன் தீமையை வெறுக்கிறோம்? ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். இல்ல, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது அப்படி சொல்றாரு. என்ன வந்துச்சா? நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்ததுன்றாரு. ஆனால் அந்த தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென் சொல்லுங்க. தீமையை எதனால வெல்லு? நன்மையினால வெல்லு. ஒரு சாது ஐயா என்ன செஞ்சாரு? ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணாரு. ஒரு சாது ஐயா என்ன பண்ணாருங்க? நாகர்கோயில்ல நடந்த சம்பவம். நல்ல கவனிங்க. இந்த ஐயா ஒரு பஸ்ல ஏறும்படியா ஒரு பஸ்ல ஏறினார். அந்த பஸ்ல ஏறணும்னா அந்த பஸ் கண்டக்டர் அந்த ஐயாவை பார்த்து சொன்னா, காசு இருக்கா அப்படின்னாரு. என்கிட்ட காசு இல்லையா அப்படின்னாரு. இறங்கியா அப்படின்ட்டாங்க. என்ன செஞ்சிட்டாருங்க? இறங்கியான்ட்டாங்க. சரின்ட்டு அவர் இறங்கிட்டாரு. இறங்கி கொஞ்ச தூரம் அவர் நடந்து போயினே இருக்கிறாரு. இந்த பஸ் போகல. ஆமீன் சொல்லுங்க. என்ன போல? ஹலோ சொல்லுங்க. என்ன போகல? பஸ் போகல. இவர் மட்டும் நடந்து போயினுக்கிறாரு. அந்த பஸ்ல உட்கார்ந்தவங்க சொன்னாங்க, அவர் கடவுளுடைய வேலைக்காரர், ஊழியக்காரர். அவரு பெரிய மனுஷன், எங்க ஊர்ல பெரிய மனுஷன். இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட அப்படிலாம் பேசுனதே கிடையாது. கண்டக்டர், நீங்க போய் ஐயா சாரி வாங்க ஐயா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுங்க, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? கண்டக்டர் இறங்கி போயிட்டு, ஐயா பஸ் ஸ்டார்ட் ஆகல, நீங்க பஸ்ல ஏறினா தான் பஸ் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் தயவு செய்து நீங்க வாங்க ஐயா, தெரியாத சொல்லிட்டேன் ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இவர் சோத்திரம் பண்ணினே வந்தாரு. பஸ்ல ஏறாரு. பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இவர் எங்க இட்டு போகணும் அங்க விட்டாங்க. அவர் பேரு சாது இயேசுதாஸ். பேர் என்னதுங்க? சொல்லுங்களேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல சாது இயேசுதாஸ் ஐயா தெரியாத ஆளே இருக்காது. அப்போ இந்த பெரியவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு தெரியுங்களா? சோத்திரம் சொல்லினே இருப்பாரு, துதிச்சுனே இருப்பாரு, ஜெபிச்சுனே இருப்பாரு. நீங்களும் ஸ்துதிச்சுனே ஜெபித்துட்டே கர்த்தரை ஆராதித்துனே கர்த்தருக்கு பயந்து நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களை பார்க்கிற மக்கள்லாம் உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. ஆமீன். வேணுமா வேணவா? பஸ் ஓடுறது பெருசு இல்லை, உங்க வாழ்க்கை ஓடணும். ஆமீன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஓடணும், உங்க வண்டி ஓடணும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. துதி முக்கியமானது. இங்க அந்த அருமையான அம்மா வாசித்தது போல எப்படி வாசித்தாங்க? காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதியுங்கள். எப்படி துதிக்கணும்? போற்றி துதிக்கணும். நீங்க எவ்வளவு போற்றி துதிக்கிறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். எப்படி துதிக்கணும்? ஒரு சொல்லுங்க. போற்றி துதிக்கணும். யாருக்கிட்டையும் போய் கடவுள் எனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு தயவுசெய்து சொல்றாதீங்க.
கடவுள் என்னை எம்டியா வச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க, என்னை ஃபில் பண்ணிக்கிறான்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. என் ஸ்டமக்கை ஃபில் பண்றாரு, என் பேக்கெட்டை ஃபில் பண்றாரு, என்னுடைய ஹார்ட்டை என்ன செய்யறாருங்க, ஃபில் பண்றாரு சொல்லணும். நீ எல்லாமே என்ன நிறைவா வச்சுக்கிறாருன்னு சொல்லணும். ஆகவே அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். 2 நாளாம் புஸ்தகம் 30:22. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும், அப்ப இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும், உணர்வு இருக்கணும். என்ன செய்யணும், துதிக்கணும்ன்ற ஒரு உணர்வு, ஆராதிக்கணும்ன்ற உணர்வு, தொழுது கொள்ளணும்ன்ற உணர்வு, ஜெபிக்கணும்ன்ற உணர்வு, கர்த்தரை தேடணும்ன்ற ஒரு உணர்வு வேணும். இந்த உணர்வு இருந்தா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. என்ன பலிகளை செலுத்துறாங்க? ஸ்தோத்திர பலி. சொல்லுங்களேன், என்ன பலிகளை செலுத்துறாங்க? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறாங்க. ஆக நீங்களும் உங்களோட வாழ்க்கையில என்ன பலி செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னா நீங்க ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியை தொடர்ந்து சொல்லணும், நிறுத்திடக்கூடாது. 1000 ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. கண்டினியூஷனா சொல்லினே இருக்கணும். எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவு கிருபை பெருகும். எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிவு உண்டாயிடும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. 2 நாளாம் புஸ்தகம் 31:2. எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்பலை அவர்கள் வரிசைகளின்படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியையும் திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும். சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படியாக என்ன பலி செலுத்துறாங்க? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படியாக. அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணோம்? சர்வாங்கமாய் தகன பலியாய் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அப்போ மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை துதிக்கணும். என்ன பண்றது, அங்கே போனா துதிக்க வச்சுறாங்க, அங்கே போனா ஜெபிக்க வச்சுறாங்க, அங்கே போனா ஆராதிக்க வச்சுறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். சர்வாங்க தகன பலின்னா சந்து சந்தா துண்டு துண்டா எல்லாமே உச்சந்தல்ல முதல் உள்ளங்கால் வரலாம் சர்வ அங்கமும் பலியாக படைக்கப்படுவது. ஆகவே நாம கூட முழுமையாய் கடவுளை துதிக்கணும். அறகுறையா துதிக்க கூடாது, இல்ல ஏனோதானே என்று துதிக்க கூடாது, முழுமையாய் துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும். ஆமென் சொல்லுங்க. உங்க லைஃப் ஸ்டைல் மாறணுமா வேணாவா? இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதி, கனம், மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவை 4 காரியங்களை படித்தோம். 1, எப்படி துதி செய்ய வேண்டும் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு துதிக்கணும், காலை மாலையில துதிக்கணும், அப்புறம் போற்றி துதிக்கணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி துதிக்கணும், அப்புறம் சர்வாங்க தகன பலிகளை நம்ம அவருக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சில வசனங்களை வாசித்தோம். ஆகவே கொஞ்சம் அப்படியே எழுந்து நில்லுங்க. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் துதி செலுத்தாமல், ஆராதனை செய்யாமல், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, எசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் சரியாக துதிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. சர்ச்சுக்கு போனால் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க, வீட்டில் எங்கேயும் ஆராதிச்சதே கிடையாது. சர்ச்சில் மட்டும்தான் துதிப்பாங்க, வீட்டில் துதிச்சதே கிடையாது. அநேகருக்கு வீட்டு மாடியில் அழகாக ஆராதிக்கலாம், இல்லை வனாந்திரமான ஒரு மைதானம் இருக்குது, மைதானத்தில் ஆராதிக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளவே நடந்து கர்த்தரை ஆராதிக்கலாம், ஒரு தனி அறையில் முழங்கால் படிட்டு ஆராதிக்கலாம், இல்லை இருக்கிறதெல்லாம் டிவி பெட்டி இருக்கிற பெட்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அழகாக கடலோடு கூட இணைஞ்சு நீங்கள் துதிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த வசனத்தின்படி நீங்கள் துதிச்சு பாருங்க. மோசே பார்வோன்கிட்ட போராடினா, ஆனால் கர்த்தரை துதிச்சுனே இருந்தான். அந்த கல்லான இருதயம், இல்லை அந்த கொடூரமான மனிதனுடைய இருதயம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வாசலை திறந்தார், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. துதினாலதான் செங்கல் பிளக்கப்பட்டது, துதினாலதான் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, துதினாலதான் எதிரிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டாங்க. அப்ப இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க துதிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு எதிரி கூட இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதி யாரும் இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது. நான் வேணா சொல்றேன், சாட்சியா சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். விளங்குதா உங்களுக்கு?
சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார், உங்கள் தலையெழுத்தை மாற்றப் போகிறார். இந்த ஸ்தோத்திரம், இந்த துதியானது உங்களுக்கு எதிராய் காணப்படுற சதிகளை மாற்றப் போகிறது. இந்த துதியானது உங்கள் விதிகளை மாற்றப் போகிறது. இந்த துதியானது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுற எல்லா கிரியைகளை அழிக்கப் போகிறது. ஆகவே எல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கர்த்தரை துதிப்போம். என்னை நினைத்து கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே. சொல்லுங்க, என்னை நினைத்து கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே, எப்படி நான் உம்மை மறவேன் ஏசையா, எப்படி நான் உம்மை மறவேன் ஏசையா. என்னை நினைத்து கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே, என்னை நினைத்து கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே, எப்படி நான் உம்மை மறவேன் ஏசையா, எப்படி நான் உம்மை மறவேன் ஏசையா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்திடுவேன், அனுதினம் உம்மையே நான் துதித்திடுவேன். ஸ்தோத்திர பலிகளை செலுத்திடுவேன், சர்வாங்க பலிகளையும் செலுத்திடுவேன். உம்மையே துதித்திடுவேன் ஏசையா, உம்மையே துதித்திடுவேன் ஏசையா. என்னை நினைத்து கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே, என்னை நினைத்து கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே, எப்படி நான் உம்மை மறவேன் ஏசையா, எப்படி நான் உம்மை மறவேன் ஏசையா. என் அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த துதி ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சதி நாச மோசங்களை மாற்றும். அவருடைய விதிகளை, அவருடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றும். இந்த துதி ஆராதனையில அவருடைய வாழ்க்கை செம்மைப்படட்டும். இந்த துதி ஆராதனையோட வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும். இந்த துதி ஆராதனையோட வாழ்க்கை செழிக்கட்டும். துதி ஆராதனையில அவருடைய வாழ்க்கை வெற்றியாக மாறட்டும். இந்த துதி ஆராதனைக்கு வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில காணப்படுற வறுமை தரித்திரங்கள் நீங்கட்டும். இந்த துதி ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இந்த துதி ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையின் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தியும். கர்த்தர் உடனிரும், பெரிய காரியங்களை செய்யும். துதி ஆராதனைக்கு நான் கடந்து சென்றேன், கர்த்தரனை ஆசீர்வதித்தார், கர்த்தரனை விடுவித்தார் சொல்லி சாட்சி சொல்ல கிருபை தாரும். அப்படியே செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.